ஹே ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். ஸோ பகவத்கீதா சாப்டர் 3 கர்மயோகா அதில் வந்து 22 வேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் திஸ் வீடியோ வி gonna see 23rd verse. Let's see what is in store for us today. It goes thus: यदि ह्याहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्तमानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. Let's see what is there as the meaning. Okay, it is something related to what we saw in the last video, in continuation to that. So last video he says that Krishna says that me being the universal divine energy, the consciousness, the Parabrahma Swarupam, I am not bound for any duties. Nobody is going to ask me that why you have not done, but still I get into action. I am always engaged in action. In this sloka, he is telling why so? Because for if I did not carefully perform the prescribed duties, all men would follow my path in all aspects. It's wonderful, right? Adavadu previous sloka to previous sloka, where we saw that Lord Krishna is actually asking Arjuna, get into the action, because the world after you is going to see you as a role model. உனக்கு முன்னாடி பார்த்தனா ஜனகர் அவர் இருந்தார்ல, he was also getting into action being a king. So you also have to get into action, because the world which is going to come is going to see you as a role model, and they have to get into action. Adinala you cannot run away from your கர்த்தவ்யம் கர்மா, யூ ஹாவ் டு கெட் இன் டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹீ சேட் தட் சி ஈவன் ஐ எம் கெட்டிங் இன் டு ஆக்ஷன், ஐ எம் ஆல்வேஸ் ஆன் தி ஆக்ஷன் மோட், ஐ எம் ஆல்வேஸ் ஆன் தி என்கேஜ் மோட் அப்படின்னு சொன்னார். எகெயின் ஹீ இஸ் டெல்லிங், இஃப் நான் தான் ராஜா, நான் வந்து பண்ண வேண்டாம், அட் மை சாய்ஸ் ஐ நீட் நாட் கெட் இன் டு ஆக்ஷன் அப்படின்னா, ஆல் மென் வுட் ஃபாலோ மை பாத் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அஸ் வெல். வாவ், ரியலி ஒண்டர்ஃபுல். அதாவது இதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து, ஒரு லீடர்ஷிப்போட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் பரபிரம்ம ஸ்வரூபமாக பரமாத்மாவாக இருந்து ஒரு ஜீவாத்மாவான அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது he says that தம்பி வேலை பண்ணு, யூ ஹாவ் டு கெட் இன் டு ஆக்ஷன். அங்கே பாரு, ஜனகரை கூட ஜனகர் மாதிரி ராஜாவே பண்ணியிருக்காரு, நீயும் பண்ணு, ஏன்னா நீ பண்ணினாதான் உன்னை மாதிரி பல பேர் வந்து உன்னை கண்டு ஆஸ்பயர் ஆகி தே வில் கெட் இன் டு ஆக்ஷன். அண்ட் இது வந்து கிங் ஜனகருக்கோ இல்லை அர்ஜுனன் உனக்கோ மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் மீ இட் இஸ் லைக் தட், அண்ட் தட்ஸ் த ரீசன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் தி ஆக்ஷன் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், இதை வந்து ஒரு லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்லேருந்தும் நம்மளால் பார்க்க முடியும். வேர் அ லீடர் இஸ் சம்படி ஹூ ஆக்சுவலி கெட்ஸ் இன் டு ஆக்ஷன். அதாவது தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாஸ் அண்ட் லீடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, நானும் தரையில் இறங்கி பண்ணுறேன்டா அப்படின்னு இப்போ கிருஷ்ணர் பண்ணுறாரு. இல்லை அப்படின்னா எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. There is a difference between boss and leader. Even the creator, who is a supreme creator, is not acting as a supreme boss, is actually acting as a ஒரு லீடர்ஷிப் தன்மை தான் நமக்கு இங்கே தெரியறது. Very clearly Lord Krishna is telling that if I am not doing into action, even you Arjuna, you can question me. Hey Krishna, நீ என்ன வேலை பண்ணுற அப்படின்னு அந்த ஸ்பேஸுக்கு உண்டான, அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஸ்பேஸே வந்து கொடுக்கல. ஸோ த வேர்ல்டு இஸ் ஆப்ரேட்டிங் அப்படின்னா த கிரியேட்டர் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க்கிங் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அண்ட் எஸ், it is one of the most wonderful leadership quality I really admire of. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கதையோட கான்டெக்ஸ்டில், கதையில் அதாவது அந்த போர் நடக்கக்கூடிய அந்த வார் ஃபீல்டுடைய அந்த ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே கிருஷ்ணா இஸ் a realized soul. அதில் வந்து நோ டவுட். even as a realized soul, even as a supreme soul,
he is actually connecting himself on the ground with Arjuna and says that நானே வேலை பார்க்குறேன்ல, அங்கே பாரு ஜனகரே வேலை பார்க்குறாருல, ஸோ நீயும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் லீடர்ஸ் அவுட் தேர். அண்ட் யா, for me also it's time that all of us get into action. ஏன்னா யாருக்கு எந்த தருணத்தில் எந்த ஆங்கிளில் ரோல் மாடலாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாது. நம்மளையே தெரியாமல், உங்களையே தெரியாமல் நிறைய பேர் உங்களை ஒரு ரோல் மாடலாக வைக்கலாம், உங்களை ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக வைக்கலாம். அண்ட் ஸோ இட் இஸ் ஆர் டியூட்டி டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். ஒண்டர்ஃபுல். Lord Krishna also proved that, in this sloka, made us realize that the leadership aspect is something which is very much important, even for those souls, life energies who are at a state of highest consciousness. This is what something I could perceive. அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்லோகா பார்க்கலாம். Still then, stay tuned. Bye-bye.